ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குவார். அதாவது அப்போஸ்தலர் பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை கோட் பண்ணுறார். இஸ்ரவேல் ஜனங்க ஏசப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ நன்மை செஞ்சு அந்த ஜனங்க கொஞ்சம் கூட ஏசப்பா மேலே அவங்க நன்றி விசுவாசம் இல்லாமல் அவங்க ஏசப்பா விட்டு வழி விலக போயிட்டாங்க. அதனால ஒருத்தர் அவங்க மடிஞ்சே போயிட்டாங்க சொல்லி, அதாவது பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை கோட் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை போல் நம்ம இருக்காதபடி சோதனை விழாதபடி நம்ம ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அவர் அழகாக சொல்கிறார். ஏன்னா பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பவுல் பயங்கரமாக கர்த்தர் மித்தமாக சோதிக்கப்பட்டார். கர்த்தர் மித்தமாக அவருக்கு அநேக துன்பம் அவர் என்னதான் நடந்தாலும் சரி கர்த்தர் மித்தமாக சொல்லி அது சகிச்சுன்னு கர்த்தருக்காக ஓடினார். ஏசப்பா அந்த சோதனை அப்போஸ்தலர் பவுலை வெளியே கொண்டு வந்து ஒரு ஜெயமான வாழ்க்கையை கொடுத்தாரு. அவர் ஒன்று கர்த்தர் மித்தமாக ஒரு சோதனை சகிச்சுக்கினார். அந்த சோதனை பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோதனை அவர் வாழ்க்கையில் ஜெயமாற்றி அவர் வல்லமையாக எடுத்து அப்போஸ்தலர் பவுல் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அநேக நன்மை செஞ்சார். அப்போ கூட அந்த ஜனங்க கொஞ்சம் கூட ஏசப்பா மேலே கொஞ்சம் நன்றி விசுவாசம் இல்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பவுல் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அடிமைத்தனப்பட்டு அந்த எகிப்து அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வரும்போது சாத்தியமில்லாத காரியம். ஆனால் ஏசப்பா அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து வெளியே கொண்டு வந்தார். அது மட்டும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன வேணும் வனாந்திரத்தில் என்ன வேணும் ஏசப்பா அவங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு மண்ணா கொடுத்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஐயா இது எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு மண்ணாவே கொடு, எனக்கு இது வேணாம், இன்னைக்கு நீங்கள் கறியே கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு காடை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா அவங்களுக்கு காடை கொடுக்குறாங்க. அவங்க என்னென்ன கேட்கணும் ஏசப்பா எல்லாமே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போ பார்த்தாலும் ஏசப்பா முறுமுறுத்துனே இருக்கிறாங்க. அது ஏசப்பா எல்லாமே அவங்களுக்கு சகிச்சுன்னு அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துன்னு வந்தார். அப்படி இருக்கும்போது சில காலம் பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்க ஏசப்பா விட்டு வழி விலக போய் அவங்களே ஒரு தெய்வத்தை உருவாக்கி ஒரு சிலையை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா கோபம் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனம் அவங்களே ஒருத்தர் அடிஞ்சு இறந்து போயிட்டாங்க. அதுதான் பவுல் சொல்கிறார். அவங்களுக்கு நிறைய சோதனை, அதாவது ஒரு மனுஷனுக்கு அழகாக சோதனைக்கு திராணிக்கு தக்கதாக அவங்களுக்கு சோதனை ஏசப்பா அவங்க தப்பித்துக்கொள்ள வழியை செஞ்சார். அந்த வழியை விட்டு அவங்களே ஒரு வழியை தேடி போனாங்க. அதான் அவங்க சோதனை விழுந்தாங்க. அதுபோல் நம்ம சோதனை விழாது பண்ண ஜாக்கிரதையான சொல்லி பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடையே பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மித்தமாக என்னதான் சோதனை வந்தாலும் சரி, கர்த்தர் மித்தமாக என்னதான் பாடு என்னதான் உபத்திரம் வந்தாலும் சரி, நம்ம அது ஒரு நாள் பொருட்படாமல் நம்ம அதை சகிச்சுன்னு நம்ம கர்த்தர் மித்தமாக சொல்லாத நம்ம கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்காக தொடர்ந்து நம்ம ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு நம்மளை கைவிட மாட்டார். அதாவது ஒரு மனுஷனை அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு வர சோதனைக்கு தக்கதாக ஏசப்பா அவனுக்கு சோதனை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவனுக்கு தப்பித்துக்கொள்ள வழியும் செய்வார். நம்ம அந்த வழியை ஏசப்பா நம்மளுக்கு அந்த வழியை கடந்து நம்ம வழியை பிடிச்சி நம்ம போகும்போது நிச்சயமாக ஏசப்பா ஒருபோதும் கைவிடவே மாட்டோம். அந்த சோதனை கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வர கர்த்தர் மித்தமான கர்த்தர் சித்தம் செய்யும்போது கர்த்தர் ஊழியம் செய்யும், அதாவது கர்த்தருடைய வார்த்தை மட்டும் சொல்லும் போது அது மித்தமான சோதனை வரும்போது கர்த்தர் செஞ்ச நன்மை மட்டும் சொல்லும் போது அது மித்தமாக சோதனை வரும்போது நம்ம சகிச்சுன்னு என்னதானதான் சரி கர்த்தருக்காக தானே சொல்லி நீங்கள் வைராக்கியமாக தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கைவிட மாட்டோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் கர்த்தர் மித்தமாக சோதிக்கப்பட்டாங்க. ஏசப்பா அவங்க சோதனை சகிச்சுக்கினாங்க, கர்த்தர் நம்பிக்கை இருந்தாங்க, ஏசப்பா அவங்களை கைவிடவே இல்லை. அதாவது யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மித்தமாக சோதிக்கப்பட்ட யோபு வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனார். ஆனால் அதான் யோபு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி யோபு ஒன்று கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கை அவர் இழக்கவே இல்லை. அந்த சோதனை அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தார். யோபு எதெல்லாம் இழந்து போனாலும் அது ஏசப்பா 4 மணிக்கு யோபு கொடுத்து தலையை உயர்த்தினார். ஏன்னா அவர் கர்த்தர் மித்த ஒரு சோதனை சகிச்சுன்னு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தேன், கர்த்தர் என்னை கைவிடமான சொன்ன நம்பிக்கை இருந்தேன். அந்த நம்பிக்கை தான் யோபு கைவிடல. அதே பற்றி ஆபிரகாம் கர்த்தர் சோதிக்கிறார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அதாவது 100 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளையை, அதுக்கப்புறம் ஒரு 100 வயசில் ஒரு பிள்ளை பிறகுது. அதாவது அந்த பிள்ளையை ஈசாக்கு பிறகுறான். அதுக்கப்புறம் அந்த ஈசாக்கை ஏசப்பா ஆபிரகாம் சோதிக்கும்படி ஏசப்பா சொல்றாரு. அதாவது நீ போய் எனக்காக இந்த குழந்தை நீ தகன பண்ணிட்டு, அதாவது குழந்தையே இல்லை 100 வயசு வரைக்கும் அவருக்கு பிள்ளையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய எனக்காக தகன பண்ணிட்டுன்னு சொல்லி ஏசப்பா ஆபிரகாம் சோதிக்கும்படி சொல்றாரு. ஆபிரகாம் பரவாயில்ல, என்னதான் பரவாயில்ல, தேவன் தானே கொடுத்தாரு, கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி இந்த குழந்தை தகன பலியிட்டு கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா ஆபிரகாம் அவர் உண்மையை பார்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏசப்பா அவருடைய கொடுத்தாரு. அதாவது இவங்களாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மித்தமாக வர சோதனை சகிச்சுனாங்க. அந்த சோதனை கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஜெயமான வாழ்க்கையை கொடுத்தாரு. அதான் பவுல் சொல்கிறார், நம்ம தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் நம்பும் போது நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார் சொல்லி அழகாக பவுல் சொல்கிறார். நம்ம ஒன்றே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மித்தம் என்னதான் நடந்தால் கர்த்தர் மித்தம் வாழ்க்கை என்னதான் சோதனை வந்தால் சரி நம்ம அதை சகிச்சுன்னு கர்த்தருக்காக ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு போதே கைவிட மாட்டாங்க. உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென்.